ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் அன்னாசியை வச்சு ஒரு சட்னி செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஒரு சின்னதாக ஒரு அன்னாசி பழம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். க்ளீன் பண்ணி அந்த கருப்பு கருப்பு கண்ணாக இருக்கிறலாம் எடுத்துடணும். அதெல்லாம் போடக்கூடாது. இப்போ இது ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு நான் நல்லா மைய அரைக்க போகிறேன். பீஸாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா பழுத்த அன்னாசி பழமாக இருக்கணும், பச்சையாக இருக்கக்கூடாது. இப்போ இதுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்க்குறோம். அந்த அன்னாசி பழம் அரைப்படுறதுக்காண்டி இப்போ இதை மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இது ஒரு மாதம்னாலும் வச்சு சாப்பிடலாம். இப்போ பாருங்கள், அரைச்ச அன்னாசி பழமெல்லாம் இப்படி இருக்கணும். இதில் ஒரு சின்ன சின்ன துண்டாக பீஸாக கூட இருக்கக்கூடாது. இது தாளிப்புக்கு ஒரு கருவேப்பிலை, கொஞ்சம் கருவேப்பட்டை 2-3 பீஸ், 4 ஏலக்காய், ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கிறேன். இது தாளிக்கிறதுக்கு இவ்வளவு தான். இதுக்கு வெங்காயம் சேர்க்குறேன். இல்லை, வெங்காயம் சேர்த்தா கொஞ்சம் வச்சிருக்கு கஷ்டம். அன்னாசி பழத்துக்கு வெங்காயம் சேர்க்கக்கூடாது. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 மேசக்கரண்டி அளவு எண்ணெய் விட்டு அடுப்பில் கொதிக்க வைக்கிறேன். 2 மேசக்கரண்டி எண்ணெய், நல்லெண்ணெய் போடக்கூடாது. இதுக்கு நாங்கள் சமையலுக்கு பாவிக்கிற எண்ணெய் சேர்க்கணும். கடுகு அரை மேசக்கரண்டி அளவு சேர்க்குறேன். கடுகு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். இப்போ இது தாளிப்புக்கு இதெல்லாம் இதில் சேர்க்குறேன். இதை கொஞ்சம் பொரியணும், கருக விடக்கூடாது. கொஞ்சம் நெருப்பை கொஞ்சம் குறைச்சி கருக விட்டுட்டு இப்போ நாங்கள் அரைச்சி வச்சுருக்கிற அன்னாசி பழ சாறை இதில் சேர்க்குறோம். சேர்த்து இதுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு அரை தேக்கரண்டி அளவு, காஷ்மீர் மிளகாய் ஒரு தேக்கரண்டி அளவு, சில்லி ஃப்ளேக்ஸ் நான் ஒரு 1.5 தேக்கரண்டி அளவு சேர்க்குறேன். காரம் கூடுதலாக தேவைன்னா கூடுதலாக சேர்க்கலாம். இதுக்கு இனிப்பு, புளிப்பு, உரப்பு எல்லாம் இருக்கிறபடியாக அது சாப்பிடலாம், எவ்வளோ காரம் இருந்தாலும். மஞ்சத்தூள் தேவையான அளவு சேர்க்குறோம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி இதுக்கு வினிகர் ஒரு மேசக்கரண்டி அளவு வினிகர் சேர்க்கணும். உப்பு தேவையான அளவு. உப்பு தூக்கலாக போடக்கூடாது, கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடணும். கொதிக்க வைக்க கொஞ்சம் இறுகும். ஒரு 50 கிராம் சுகர் அதில் சேர்க்குறேன், ஒயிட் சுகர் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ண இறுகி கொண்டு ஒரு ஜாம் பதத்துக்கு வரும். இது ரைஸ் கூட எல்லாத்துக்கூடையும் சாப்பிடலாம். இப்போ நாங்கள் அதில் சேர்த்த கருவேப்பட்டை, ஏலை இதெல்லாம் நாங்கள் வெளியே எடுத்துடணும். அதுக்குள்ளே இருந்து நாங்கள் வெளியே எடுத்து இதை நாங்கள் கொஞ்சம் கழுவி காய வச்சு மற்ற வேறு இதுகளுக்கு சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஜாம் மாதிரி வந்திருக்கு. இது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்து நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.